வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியில் ஹமாஸ் அரசாங்கத்தின் தலைவர் ரக்வி முஷ்தாஹா இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக IDF அறிவித்தது. கொல்லப்பட்ட ரக்வி முஷ்தாஹா ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் யாக்யா சின்வாருடன் இணைந்து ஹமாஸின் பொது பாதுகாப்பு பொறிமுறையை நிறுவியதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. ரக்வி முஷ்தாஹா மற்றும் யாக்யா சின்வார் இருவரும் இஸ்ரேலிய சிறையில் ஒன்றாக சிறை தண்டனை அனுபவித்தனர். முஸ்தாகா காஷா பகுதியில் உள்ள ஹமாஸ் அரசியல் பணியகத்தில் மிக மூத்த தலைவராக கருதப்பட்டார். அத்துடன் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி காசாவில் தொடங்கிய போரின் போது ஹமாஸ் ஆட்சியின் சிவில் கட்டுப்பாட்டை பராமரித்து அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையிலும் ஈடுபட்டார். கொல்லப்பட்ட ரக்வி முஷ்தாஹா ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் சின்வாரின் வலதுகை மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவராக இருந்தார். முஷ்தாஹா ஹமாஸின் மூத்த செயற்பாட்டாளர்களில் ஒருவராக இருந்ததாகவும் ஹமாஸின் துருப்புக்கள் மற்றும் சொத்துக்களை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பதில் முக்கிய முடிவெடுப்பார் என்றும் IDF குறிப்பிட்டது. ஹமாஸின் அரசியல் பணியகம் மற்றும் தொழிலாளர் கமிட்டியில் பாதுகாப்பு இலாகாவை நிர்வகித்து சமி அல் சிராஜ் மற்றும் ஹமாஸின் பொது பாதுகாப்பு பொறிமுறையின் தளபதி சமி ஓதே ஆகியோரும் முஷ்தாஹாவுடன் இருந்தபோதே விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் அந்த மூவரும் கொல்லப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. ஹமாஸ் தலைவர்களை அகற்றிய இஸ்ரேலிய விமானப்படையின் விமான தாக்குதல் IDF மற்றும் ஷின்பெட் உள்ளக உளவுத்துறையின் கூட்டு திட்டமிடலின்படி நடத்தப்பட்டது. வடக்கு காசா பகுதியில் உள்ள வலுவூட்டப்பட்ட மற்றும் ரகசிய நிலத்தடி வளாகத்திற்குள் மூவரும் பதுங்கியிருக்கும் உளவு தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த நிலத்தடி வளாகம் விமானத்தில் இருந்து வீசப்பட்ட பங்கபஸ்டர் குண்டுகளால் தாக்கப்பட்டது என்று IDF தெரிவித்துள்ளது. இந்த நிலத்தடி வளாகம் ஒரு ஹமாஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக இருந்ததாகவும் ஹமாஸ் துருப்புக்கள் நீண்ட காலத்திற்கு உள்ளே தங்கியிருக்கக்கூடிய விதத்தில் வசதிகள் செய்யப்பட்டதாகவும் IDF மேலும் கூறியது. தாக்கப்பட்ட நிலத்தடி வளாகம் ஹமாஸின் உயர்மட்ட தலைமைகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவர்களில் முதன்மையானவர் முஷ்தாஹா. ஹமாஸ் தலைவர் சின்வார் இராணுவ முடிவுகளில் ஈடுபட்டார். அதே நேரத்தில் முஷ்தாஹா காசா பகுதியில் ஹமாஸ் சிவில் நிர்வாகத்தின் தலைவராகவும் கைதிகள் விவகார லாகாவை கவனிப்பவராகவும் செயற்பட்டார். முஷ்தாகா காசா போருக்கு முன்னர் நிதி லாகாவையும் தமது பொறுப்பில் வைத்திருந்தார் என்று IDF மேலும் கூறியது. காசா முழுவதும் குறிவைக்கப்பட்ட ஹமாஸ் செயற்பாட்டாளர்களுக்கு இஸ்ரேலிய விமானப்படை தொடர்ந்து விமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தாக்கப்பட வேண்டியவர்கள் ஹமாஸின் முக்கிய புள்ளிகள் என்பதால் இலக்கு தவறாமல் துல்லியமானதாக இருக்க வேண்டியது அவசியம். அதற்காக அப்படியான தாக்குதல்களுக்கு துல்லியமான வழிகாட்டல் ஏவுகணைகளை மட்டுமே பயன்படுத்துகிறது என்று இஸ்ரேலிய விமானப்படையின் தளபதி குறிப்பிட்டார். அது பற்றி விளக்கிய அவர், நாம் தரையில் பார்க்கும் போது இந்த தாக்குதல்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றன என்பது பலருக்கு தெரிவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. விமான தாக்குதல் தரையில் கடும் சேதத்தை ஏற்படுத்துவதால் அவற்றால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று பலர் கருதுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. குறிப்பிட்ட இலக்கு விமான தாக்குதல்கள் அதிகபட்ச சேதத்தை ஏற்படுத்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பது உண்மைதான். அவை ஏற்படுத்தும் சேதம் மற்றும் அழிவு மற்றும் உயிரிழப்புகளின் அளவு மிக அதிகமாக இருக்கும் என்பதும் உண்மைதான். ஆனால் அவை பொதுமக்களின் உயிரிழப்புகளை ஏற்படுத்தவில்லை. அதிக பெறுமதிமிக்க குறிப்பிட்ட இலக்கை நோக்கி துல்லியமாக குண்டுவீச்சு நடத்தப்படுகிறது. நாம் அதிபெறுமதிமிக்க இலக்கு என்று குறிப்பிடும் போது அவை பெரும்பாலும் ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் தளபதிகளாக இருப்பார்கள். அவர்கள் பெரும்பாலும் தரையடி சுரங்க பாதைகளில் மறைந்திருப்பார்கள். அவ்வளவு ஆழமாக தாக்குதல் நடத்த வேண்டியிருப்பதால் சக்தி வாய்ந்த பங்கபஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை ஹமாஸின் சுரங்க பாதைகள் இருக்கும் இடங்களில் தரையை துளைத்து கொண்டு சென்ற பின்னரே வெடிக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதால் தரைக்கு மேல் உள்ள பொதுமக்களை நேரடியாக பாதிப்பதில்லை என்று விளக்கினார். இஸ்ரேலிய அறிக்கைகள் இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் இரவில் அல்லது அதிகாலையில் நடத்தப்படுவதாக விவரிக்கின்றன. அது அந்த நேரத்தில் பொதுமக்களின் நடமாட்டங்கள் இருக்காது என்ற நோக்கத்துடன் திட்டமிடப்படுகின்றன. காசா பகுதியில் இன்றைய மற்றொரு தாக்குதலின் போது அதிகாலையிலும் காசா கிழக்கு பகுதியில் நுசிராத் அகதிகள் முகாமின் மேற்கு பகுதியிலும் விமான குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதன்பின் அந்த பகுதியில் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அங்கு இஸ்ரேலிய இராணுவம் இப்போது ஒவ்வொரு மணி நேரமும் தாக்குகிறது. அல் அக்ஸா மருத்துவமனை மற்றும் அல் ஆஃப்தா மருத்துவமனையின் சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி 12 பேர் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 5 பேர் போரின் முதல் வாரத்தில் இருந்து இடைவிடாது குண்டு வீசப்பட்ட காசா வடக்கு பகுதியில் ஷாதி அகதிகள் முகாமில் உள்ள ஒரு குடியிருப்பு இல்லத்தில் இருந்தனர். தாக்கப்பட்ட குடியிருப்பு இல்லம் ஹமாஸின் பிராந்திய கட்டளை மையமாக இருந்ததாக IDF மேலும் கூறியது. காசாவில் மற்றொரு அதிரடி மீட்பு நடவடிக்கையும் நடந்துள்ளது. ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் ஈராக்கில் IS தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட 11 வயது பெண் இப்போது 21 வயதில் காசா பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளின் ரகசிய ஆபரேஷன் மூலம் அவர் காசாவிலிருந்து மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
2014ஆம் ஆண்டு ஈராக்கில் IS தீவிரவாத நடவடிக்கையில் ஈராக் மற்றும் சிரியாவில் காணப்படும் பண்டைய ஜாசிடி மத சிறுபான்மை இனத்தை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் கடத்தப்பட்டனர். கடத்தப்பட்ட பலர் சிரியா மற்றும் துருக்கியில் பாலியல் அடிமைகளாக விற்கப்பட்டனர். அப்படி 11 வயதில் கடத்தப்பட்ட ஜாசிடி மத சிறுபான்மையினரை சேர்ந்த பெண் ஃபவுசியா ஜிடோ காசா பகுதியை சேர்ந்த நபர் ஒருவருக்கு விற்கப்பட்டு காசா பகுதிக்குள் சுரங்கப்பாதை ஊடாக கடத்திச் செல்லப்பட்டார். காசா போர் தொடங்குவதற்கு முன் அந்த பகுதி ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அவரை மீட்பதற்கான சாத்தியமே இருக்கவில்லை. காசா போரின் போது இஸ்ரேலிய தாக்குதலால் அந்த ஈராக்கிய பெண்ணை விலை கொடுத்து வாங்கிய நபர் கொல்லப்பட்டதாகவும் பின்னர் அந்த பெண் காசா பகுதியில் உள்ள மறைவிடத்திற்கு தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின் அவர் எப்படியோ ஈராக்கிய அரசை தொடர்பு கொண்டு விட்டார். ஈராக்கிய வெளியுறவு அமைச்சின் தலைமை அதிகாரி சில்வான் சிஞ்சாரி அது பற்றி கூறிய போது, கடத்தப்பட்ட பெண்ணை மீட்பதற்கான பல முயற்சிகள் செய்யப்பட்டன. காசாவில் போர் தொடங்கி கடினமான பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக 4 மாதங்களாக தோல்வியடைந்த பல முயற்சிகளுக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார் என்று தெரிவித்தார். காசா போர் தொடங்கிய பின் ஈராக்கிய அதிகாரிகள் அந்த பெண்ணுடன் பல மாதங்களாக தொடர்பு கொண்டிருந்தனர். அமெரிக்க அதிகாரிகளுக்கு அந்த பெண் பற்றிய தகவலை தெரிவித்தனர். காரணம், ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கும் ராஜதந்திர உறவுகள் கிடையாது. அமெரிக்கர்கள் இஸ்ரேலின் உதவியோடு அந்த ஈராக்கிய பெண்ணை காசாவிலிருந்து மீட்க ஏற்பாடு செய்தனர். சிடோவை விடுவிப்பதற்கான நடவடிக்கையில் ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் வேறு சில சர்வதேச தரப்புகளுடன் ஒருங்கிணைந்ததாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் பிற சர்வதேச தரப்புகளிடையே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சிக்கலான நடவடிக்கையில் அவர் சமீபத்தில் காசா பகுதியிலிருந்து ஹெரம் ஷலோம் எல்லைக்கடவி வழியாக ஒரு ரகசிய ஆபரேஷனில் மீட்கப்பட்டார் என்று அது கூறியது. இஸ்ரேலுக்குள் நுழைந்த பிறகு அவர் அலன்பி பால எல்லைக்கடவி வழியாக ஜொர்டானுக்கு தொடர்ந்தார். அங்கிருந்து ஈராக்கில் உள்ள தனது குடும்பத்திற்கு திரும்பினார் என்று இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஈராக்கில் தனது குடும்பத்துடன் மீண்டும் இணைந்த பின்னர் அவர் ஓய்வெடுத்து வருவதாக ஈராக்கிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.